ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். மீன் குழம்பு, மீன் வறுவல் இதான் செய்ய போகிறோம். சீலா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சு கடாய் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் அதில் ஜீரகம், வெந்தயம், பச்சை மிளகாய், பூண்டு தட்டினது, சின்ன வெங்காயம் தட்டி போடுங்க. நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். உப்பு போட்டிங்கன்னா தான் வேகிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி ஃப்ரை பண்ண மாதிரி ஆயிடும் வெங்காயம். ஸோ அதனால் லைட்டாக உப்பு போட்டு அதை வணக்கிட்டு அதிலே 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த மீன் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. அப்போ அந்த மீன் வாசனை அதிகமாக வாட வராது. குழம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறப்ப நிறைய பேர் இஞ்சி பூண்டு சேர்க்க மாட்டாங்க, பூண்டு அதிகமாக சேர்ப்பாங்க. நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு இதில் வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்க போகிறதில்ல. 2 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்க்குறப்ப 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ஆல்ரெடி நான் புளி ஊற வச்சுருக்கேன். புளி கரெக்டாக போடுங்க. அதை கரைச்சி இப்போ அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் புளி, உப்பு, காரம் இது 3 இருந்தால் தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு நல்லாவே கொதியுது. இது நல்லா உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருக்க மீன் இதில் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் மீன் கம்மியாக தான் போடுறேன். மீதியை வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புமே பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த டைப்பில் செஞ்சு பாருங்கள். அதிகமாக மசாலாலாம் கலந்தீங்க, தேங்காய்லாம் போட்டிங்க அப்படின்னா மீன் குழம்பு அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. நீங்கள் இப்படி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மீன் டேஸ்ட்டு நமக்கு நல்லாயிருக்கும். சூப்பராகவும் இருக்கும். மீன் வெந்தாச்சு. இப்போ மீன் குழம்பு வச்சாச்சு. அடுத்தது வறுவல் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் மீன் குழம்பு, மீன் வறுவல், ரசம். இதுதான் என்னையோட ஸ்பெஷல். டுடே ஸ்பெஷல் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.